சென்னை மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதி அருகே ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தை காண தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் தயானந்தனிடம் கேட்போம். தயானந்தன், சொல்லுங்க, ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மக்கள் கூட்டம் எப்படி இருக்குங்கிற விவரத்தை சொல்லுங்க. சிவமயம் பார்த்தீங்கன்னா, கடந்த 5ஆம் தேதி இரவு அன்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உடல்நலக்குறைவாக காலமானார். இந்நிலையில் நேற்று முன்தினம் சென்னை மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதி அருகில் அவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட அன்றிலிருந்தே ஆயிரக்கணக்கான மக்கள் அவரின் சமாதியை பார்க்க வந்த வண்ணமே உள்ளனர். அதாவது அந்த நல்லடக்கம் செய்யப்பட்ட அன்று வெளியூர்களிலிருந்து வர முடியாத அனைத்து அதிமுக தொண்டர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் அனைவருமே இன்றும் நேற்றும் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான அளவில் அதிக அளவில் குவிந்த வண்ணமே உள்ளனர். இந்நிலையில் அவர்கள் வந்தது மட்டும் இல்லாமல் அதனோட மொட்டையடிக்கிறதாகட்டும் இது போன்ற பல்வேறு நூதனமான ஒரு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை முதல்வருக்காக தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காட்சிகளை பார்க்கலாம். மொட்டையடிச்சிட்டும் பெண்களாகட்டும் அதிமுக தொண்டர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் ஏராளமானோர் மொட்டையடித்து தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். அவர்கள் தமிழகத்தின் சென்னை மாநகரிலிருந்து வரவில்லை. அதாவது தமிழகத்தின் தேனி, மதுரை, கன்னியாகுமரி போன்ற பல்வேறு அதிக தூரம் அளவிலான ஊர்களிலிருந்து அவர்கள் வண்ணம் உள்ளனர். தற்போது நம்ம அந்த காட்சிகளை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கடந்த முதல்வர் அதாவது காலமடைந்த அன்னைக்கே முக்கியமான நபர்கள், அரசியல் தலைவர்கள் அனைவருமே பார்வையிட்டனர். இந்நிலையில் தற்போது அவங்க அந்த நேரத்தில் வெளியூர்களிலிருந்து வர முடியாது மக்கள் தான் தற்போது இங்கே சமாதியை நல்லடக்கத்துடன் காண வருகின்றனர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்க அதிமுக தொண்டர்கிட்ட நம்ம அதை குறித்து கேட்கலாம். ஐயா, சொல்லுங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? நீங்கள் மொட்டை அடிக்கிறது எதுக்காக? தேனி மாவட்டம் காமேண்டம்பட்டி பேரூராட்சியாளர். நான் ஒரு பெற்ற தாயை இழந்த ஒரு சோகத்தில் இன்றைக்கி நாங்களாம் இருக்கிறோம். பெற்ற தாயை கூட அம்மா அம்மான்னு சொல்லி 10 தடவை கூப்பிட்டுருப்போம். ஆனால் எங்கள் இதயம் டாக்டர் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஒரு நாளைக்கு 1000 தடவை அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருப்போம். இன்றைக்கு அந்த தெய்வம், அந்த அம்மா எங்களிடம் இல்லை. எங்கள் அம்மா இன்றைக்கு ஆண்டவரிடம் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். எங்களுடைய அம்மா அவர்கள் இறைவனிடத்திலிருந்து தெய்வமாக மாறி 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1.5 கோடி தொண்டர்களை தெய்வமாக இருந்து எங்களை வழிநடத்துவார்கள். அனைத்து இந்திய அதிமுக அம்மா அவர்கள் பெயரை சொல்லி இன்னும் 1000 ஆண்டுகள் வாழும், 1000 ஆண்டுகள் ஆளும் என்று சொல்லி அம்மாவோட ஆத்மா சாந்தியடைய எல்லாமல்ல இறைவனை இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அம்மா வாழ்க, அம்மா வாழ்க, அம்மா வாழ்க, அம்மா வாழ்க. இந்த இழப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்து அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த இழப்பு எங்களுடைய ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஒரு பெற்ற தாயை இழந்ததை விட இன்றைக்கு நாங்கள் சோகத்தில் மூழ்கி இருக்கோம். அனைத்து 1.5 கோடி அதிமுக தொண்டர்களும். அதிமுக என்கிற எக்கு கோட்டையிலிருந்து ஒரு சிறு காடு கூட பேர்ந்து விழுகாது. அதிமுக எக்கு கோட்டையாக இன்னும் 1000 ஆண்டுகள் ஆளும் வாழும் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லுகிறோம். அதிமுக தொண்டர்கள் 1.5 கோடி பேரும் அம்மாவை விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்வோம். அம்மா விட்டு சென்ற அனைத்து இந்திய அதிமுக என்கின்ற கோட்டையிலிருந்து எங்களுடைய ஒரு செங்கலை கூட உதற முடியாது. அதிமுக எங்கள் உயிர் உள்ளவரை 1.5 கோடி தொண்டர்களும் அதிமுகவின் பின்னாடி நிற்போம் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம். அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நினைவிடத்துக்கு வரும் அத்தனை தொண்டர்களிடம் கேட்டோமானால் அவர்களுடைய முக்கியமான கருத்துக்கள் என்னன்னா, இது போன்ற தலைவர் இந்திய அளவிலும் இல்லாமல் தமிழக அளவிலும் இல்லாமல் ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பாகவே இருக்கு. அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். இனிமேல் அதிமுக பொதுச் செயலாளர் யார் வரப்போறாங்களோ அவங்களுடைய முக்கிய தமிழக விவகாரங்களை அவங்க கையாள போறது எப்படி போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகளும் கேள்விக்குறிகளுமா தான் பொதுமக்கள்கிட்ட நம்ம காண முடியுது. சிவமயம். தயானந்தன், தற்போது வெளியூரிலிருந்து பொதுமக்கள் கூட்டமாக வந்துட்டு இருக்கிறதா சொல்றீங்க. இந்த கூட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற தகவல் சொல்லுங்க. அதாவது நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் சமாதிக்கு அருகில் ஒரு இடத்துல நல்லடக்கம் செய்யப்பட்டாங்க. அப்போதிலிருந்தே கிட்டத்தட்ட ஏராளமான மக்கள் பார்வையிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்பொழுது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான போலீசார் மெரினா கடற்கரையாகட்டும் எம்ஜிஆர் சமாதியாகட்டும் சுற்றியும் இருந்துட்டு இருந்தாங்க. இந்நிலையில் நேற்றும் அதிக அளவிலான கூட்டங்கள் வெளியூர்களிலிருந்தும் பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் ஏராளமானோர் அதிக அளவில் வந்தே வண்ணமே இருந்தாங்க. இந்நிலையில் இன்றும் பார்த்தீங்கன்னா அதிகாலை 5 மணியிலிருந்தே மக்கள் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது காலையில் 7 மணியிலிருந்து அவங்களுக்கு உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமாதியை சுற்றியும், அதாவது ஜெயலலிதா நல்லடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தை சுற்றியும் 2 தடுப்புகளை காவல்துறையினர் வச்சிருக்காங்க. பேரிகார்ட்ஸ் முதற்கொண்டு 2 தடுப்புகளை வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் அந்த சுற்றியும் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்காங்க. இந்நிலையில் காலையில் 7 மணியிலிருந்து இரவு 11 மணி அளவில் பார்வையாளர்களுக்காக அனுமதிக்கப்படுறதா அந்த காவல்துறையினர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வர பொதுமக்கள் அனைவருமே பெரிய, அதாவது கன்னியாகுமரி, மதுரை, ஊட்டியில் தென் மாவட்டங்களாகட்டும் மேற்கு மாவட்டங்களாகட்டும்
உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வர்றதுனால அவங்களோட பாதுகாப்பு முக்கிய காரணமாக காவல்துறையினர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை வர்றவங்க நூதனமான ஒரு வழிகளையும் அவங்க தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மொட்டையடிக்கிறது உள்ளிட்ட பெரிய அன்னதானம் செய்கிறது உள்ளிட்ட பல்வேறு நூதனமான ஆழ்ந்த இரங்கல்களை தங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிவமயம் தயானந்தன், தங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி தயானந்தன்.